இந்த கல்லுக்குள்ளும் இசை ஒளிந்திருக்கிறதென்றால் நம்புவீர்களா? வெறும் கல் அல்ல, இசை பாடும் ஓர் அற்புதம். தமிழகத்தின் இந்த சோழர் கோயில் காலத்தால் அழியாத ஒரு ரகசியத்தை இன்றும் கொண்டுள்ளது. வாங்க பார்க்கலாம். கும்பகோணம் அருகில் இருக்கும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். இது 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனின் கைவண்ணத்தில் உருவான சிற்பக் கனவு. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் ஆகியவற்றுடன் இணைந்து இதுவும் ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். சிற்பிகளின் கனவு என்று வல்லுநர்களால் போற்றப்படும் ஓர் அரிய கலைக்கூடம். இந்த கோயிலின் தனித்துவமே தேர் வடிவில் அமைந்திருக்கும் ராஜகம்பீரன் திருமண மண்டபம்தான். ஒரு புறம் குதிரைகளும் மறுபுறம் யானைகளும் ரதத்தை இழுப்பது போன்ற பிரமிக்க வைக்கும் சிற்ப அமைப்பு. இங்கு 63 நாயன்மார்கள், 108 சிவனடியார்கள், நாட்டிய முத்திரைகள் என ஆயிரம் நுணுக்கமான சிற்பங்கள் இங்கு செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரபாலகர்கள் இருப்பது பிற சிவன் கோயில்களில் காணப்படாத சிறப்பு. இந்த கோவிலின் மாபெரும் அதிசயம் என்னவென்றால், இந்த பலிபீடத்துக்கு அருகில் உள்ள 7 படிக்கட்டுகள்தான். அவற்றை தட்டும்போது சரிகம பதனி என கர்நாடக சங்கீதத்தின் 7 ஸ்வரங்களும் ஒலிக்கின்றன. கர்நாடகாவில் உள்ள ஹம்பி விட்டல்லா கோவிலில் இசை எழுப்பும் தூண்கள் எப்படி அதிசயமோ, அதேபோல் இங்குள்ள படிக்கட்டுகள் இசை எழுப்புகின்றன. சோழர்கள் அன்றே அக்கௌஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒலியியல் அறிவியலில் அடைந்த உச்சத்தை இது காட்டுகின்றது. தெய்வநாயகி அம்மனுக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது. இந்த கோயில் கரக்கோயில் வகையை சேர்ந்தது. 80 அடி உயரமுள்ள இதன் விமானம் சோழர் கலையின் பெருமை.